6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு பொடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவல்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறது. ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பா அதுக்கு அடையாளமா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கோதுமை தட்டுப்பாடை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஏதோ இன்னைக்கு நேத்து எழுதின வசனம் இல்லை, இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்க கையில் இருக்கிற பைபிளே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சிலர்லாம் 50 வருஷம் பைபிள் படிக்கிறவங்க இருக்கீங்க, 10 வருஷமா படிக்கிறவங்க கூட இருக்கீங்க. உங்க கையில் இருக்கிற பைபிள் 10 வருஷம் பழசு. அப்படி குறைஞ்சபட்சம் நான் சொல்றது, இப்ப நடக்கிற சம்பவம் எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பைபிள்ல உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி கொடுத்தது. வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு கொள்ளை நோய். நீங்க சகரியாவின் புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். சிவப்பு குதிரைகளோ வென்றால், அதாவது கொள்ளை நோயோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. ஸ்டில் நவ், கொரோனாவுக்கு பிறகு ஸ்டில் நவ் இன்னும் அடுத்த வேரியன்ட் கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கு, அடுத்து சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் அது வந்து சொல்லுவாங்க பேண்டமிக், எண்டமிக் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டில் நவ் அதை வந்து நம்ம எண்டமிக் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் கொரோனா வேரியேஷன் அடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கு, அடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்கு. WHO சொல்லிட்டே இருக்கு. இப்ப கூட ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க, சிங்கப்பூர்ல இருந்து ஒன்று இப்போ வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் இன்னொன்னு வருகிறது என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கற்பு குதிரை, ஒரு பஞ்சம், கோதுமை பஞ்சம், பர்டிகுலரா கோதுமை பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றார். இப்ப வாசிங்க சகரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த பஞ்சம் எங்க, கோதுமை பஞ்சம் எங்க போகுது? வட தேசத்துக்கு புறப்பட்டு போகிறது. இதெல்லாம் பைபிள்ல உள்ள வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. நேத்து கூட உங்களுக்கு சொன்னோம், இஸ்ரவேலை மையமாக தான் வைத்து இந்த வேதம் எழுதப்படுகிறது. இஸ்ரவேலிலிருந்து நேரா வட தேசத்துக்கு போனா கோதுமை பஞ்சம் ஆரம்பிக்கிறது. அங்கதான் கோதுமை பஞ்சம் ஆரம்பி. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைக்கான காரணம் வட தேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. சரியா இந்த சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கும்போது 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க அறிந்திருக்கிறபடி உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இன்னை வரைக்கும் சண்டை போயிட்டு தான் இருக்கு. இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 நாடுமே இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. கரெக்டா வடக்குல லாஸ்ட்ல இவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியே கோடு போட்டு போனீங்கன்னா மாஸ்கோல போய் நிற்கும். இந்த 2 நாடும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனுக்கு பேரு பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உக்ரைன் தான் ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ற ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச உடனே கோதுமை முழுவதுமாக உக்ரைன்ல உற்பத்தி நின்றுச்சு, எல்லாம் குண்டு போட்டாங்க. ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு, எங்கேயுமே கோதுமை கிடைக்காதுன்ற அளவுக்கு போயிருச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமா மாறி பாகிஸ்தான்ல 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் கணக்குல ஒரு 200 பணம் இருந்தா குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம். எங்க இருக்கு ஆண்டவர் 5000 பேர் சாப்பாடு போடும் போது கேட்கும் போது, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்களே கொடுங்க. அப்ப அவன் சொல்றான், 200 பணம் ஆகுமே. 5000 ஆண்கள் மட்டும் வந்தாங்க, பெண்கள் குழந்தைகள் கணக்கு இல்ல. அது ஒரு 5000 வச்சுக்கிட்டா கூட 10000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 200 பணம் வேணும். அப்பனா ஒரு பணத்துக்கு எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடலான்னு பாருங்க. ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்ப 50 பேரோட சாப்பாடு கணக்கு எடுத்து ஒரு 50 ரூபாய் கணக்கு வச்சாலும் 2500 ரூபாய் ஒரு பணம் என்பது இன்னைக்கு உள்ள கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 1500 to 2500 rupees. அதே அளவு கோதுமையினுடைய அளவு இன்னைக்கு பாகிஸ்தான்ல 2023 கவனிங்க, இது 2023. 2021 லாஸ்ட்ல தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2023 தான் கொள்ளை நோய் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன். அந்த காலகட்டத்தில் வட தேசத்திற்கு கருப்பு குதிரை புறப்பட்டு போனது. கோதுமை தட்டுப்பாடு ரஷ்யாவிலிருந்து உக்ரைனிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உலகளாவிய இந்த உணவு பஞ்சம் உலகளாவிய உணவு பஞ்சமாக மாறுச்சு எல்லா நாடுகளிலும். இது ஸ்ரீலங்கால மிகப்பெரிய உணவு பஞ்சம் 2022 மே மாசம் அன்னைக்கு வந்ததான பேப்பர். வேர்ல்டு வைட் இப்போ உணவு பஞ்சம் உச்சத்தில் இருக்கு. சூடான், மடகஸ்கர், ஹைத்தி எல்லா பகுதியிலும் உணவு பஞ்சம் உச்ச லெவல்ல இருக்கு. நமக்கு தெரிந்திருக்கிறபடி காசா இந்த வார் நடந்த பிறகு நம்ம ஊர்ல ஒரு 5 ரூபா இருக்கும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட், நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு விற்கிதான். அந்த அளவுக்கு அங்க பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் போயிடுச்சு. எல்லா பக்கமும் உணவு பஞ்சம் போய்கிட்டே இருக்கு. நமக்கு உங்களுக்குமே தெரியும், அரிசி விலை 70-80 ரூபாய் கிட்ட போயிருச்சு. எல்லா பக்கமும் உணவு
விலை ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இந்த உணவு பஞ்சமானது உலகளாவிய பஞ்சம் அடுத்து நடக்குது. இப்போ ஐநா சபையில உங்களுக்கு WHO சொல்லுச்சு இல்லையா கொள்ளை நோய் வரும்னு. இப்போ 2023 ஐநா வெளியிட்டு இருக்கிற வீடியோ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க தான் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இது 2023 ஐநா கொடுத்ததான ரிப்போர்ட். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பல இடங்கள்ல அரிசியே கிடையாது, பல இடங்களில் சாப்பாடே கிடையாது. ஜனங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களா சூடான்ல. அந்த அளவுக்கு கருப்பு குதிரையினுடைய காலம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இது இப்போ போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கத்திலும் இருக்கு. இந்தியாவில் கூட 2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லாத நிலைமை உருவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லதாக சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் உள்ளதான ரிப்போர்ட். இதுவும் டிவியில் வந்த செய்தி தான். எல்லா காஷனையும் அரசாங்கமோ உலகமோ கொடுத்துக்கிட்டா இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஒத்த தீர்க்க தரிசனம், அதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்கள் இப்ப நடந்துகிட்டே இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. ஆனால் இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, அல்லது இது உங்களுக்குள்ள கொஞ்சமாவது போகுதா, இந்த நியூஸாவது போகுதா, இல்ல வசனமாவது போதா? எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, மத்த 24:37-38 ஆண்டவர் சொல்றாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் எப்படி இருந்தார்கள், உணராது இருந்தார்கள். புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். அந்த இடத்துல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும், பெருந்திண்டி காலம். ரெண்டாவது, உலகமே குடி வெறியில் இருக்கு. கடைசியா லௌகிக கவலை. மற்றபடி நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயம் நடக்குது. இதெல்லாம் உலகளாவிய விஷயமா இருக்குது. கடந்த 30 வருஷமா தான் இதெல்லாம் நடக்குது. 2000 வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உலகம் பயங்கர சாஃப்டா இருந்துச்சு. இப்போ பாருங்க, உலகம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எல்லா பக்கமும் அமைதியும் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் இந்த பஞ்சம். இத்தனையும் போயிட்டு இருக்குது. நமக்கு ஏதாவது கொஞ்சம் உணர்வு இருக்குதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் இப்படி வரதுக்கு என்ன காரணம்? ஏதாவது நம்ம யோசிக்கிறோமா? உலகம் யோசிக்காட்டி கூட பரவாயில்ல, சர்ச்சை யோசிக்குதா? நாம சர்ச்சை நம்ம யோசிக்கிறோமா? இதெல்லாம் எதை சொல்லுது? கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம் கொள்ளை நோயும் பஞ்சங்களும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, மிகப்பெரிய பேரழிவை உலகம் சந்திக்கும் என்று ஐநா ரிப்போர்ட் கொடுக்குது. கொள்ளை நோய் வரும்போது 2018 அவங்க தான் சொன்னாங்க, நம்ம கேட்கல. இப்ப பஞ்சம் வருது. இப்பவும் நமக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சபை ரெடியா இருக்குதா? இப்ப சபை ரெடி ஆகணும், என்ன ஆகணும்? உடனடியாக எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. சரி, கொள்ளை நோய் கரெக்டா வந்துருச்சு, பஞ்சமும் வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கும் வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 2 அரிசி மூட்டையை வாங்கிட்டு போயிடுவோம். கொண்டு போய் பரன் மேல போட்டு வச்சிருவோம். ஒரு மூட்டை கோதுமை, ஒரு மூட்டை தோரம்பருப்பு. இல்ல அதை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும். அந்த தீர்க்கதரிசனம் நடக்கும். அது என்னன்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வச்சால் பூச்சி அவைகளை அரித்து போடும். அந்த வசனம் நடக்கும். இப்போ உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இப்போ நீ என்னதான் பண்ணலாங்கிற? இதுவும் வரும்னு சொல்ற, அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற. இப்போ நாங்கள் என்னதான் செய்யறது? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் சொன்னது, இந்த பஞ்சத்துல பயந்து எல்லாத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். அறிக்கை கொடுத்துருக்காங்க. வரலாறு காணாத அளவுக்கு இருக்கான். அரிசி தட்டுப்பாடு இருக்குதான், எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் கலங்கக்கூடாது என்றால், இதெல்லாம் வெளியே நடக்கிற சம்பவம், உலகத்தில் நடக்கிற அடையாளம். உங்களுடைய வருகைக்கும் உலகத்தில் முடிவுக்கும் உள்ள அடையாளம். இது எதுவும் உங்களுக்கும் எனக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. இது எதுவும் உங்களுக்கு எனக்கு வரும் பைபிள் சொல்லவே இல்லை. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது. எலியா இருக்கிற வீட்டுக்குள் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் திரட்சியாக இருந்தது. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த எந்த பஞ்சமும் உங்கள் வீட்டுக்குள் வராது. உங்கள் மா பேசுகிற தொட்டியையும் எண்ணெயையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அது எப்படிங்க நமக்கு மட்டும் செய்வார் அவ்வளவுதான் எப்படின்லாம் கேட்க கூடாது. 40 வருஷம் மன்னாவை கொடுத்தவர் நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது வரும்.